Hi students, welcome to RKMS channel. இதில் பார்த்தீங்கன்னா 8th கிளாஸோட ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கான சிலபஸ் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லாம் இப்போ ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நம்ம எது படித்தா போதும், எது பார்க்கணும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வீட்டில் இந்த காட்டு போகிறது எல்லாமே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் அந்த கண்டென்ட் பேஜ் இருப்பாங்க இல்லையா, பொருளடக்கமெண்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க எல்லா டெக்ஸ்ட் புக்லேயும் அதில் எது இப்படியே சொல்கிறேன் பார்த்துக்குங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஜூன் சிலபஸ்லேருந்து டிசம்பர் சிலபஸ். ஓகேங்களா? அப்போ எல்லா சப்ஜெக்ட்லையும் ஜூன்லேருந்து டிசம்பர் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் படிக்கணும்ப்பா. அது சிம்பிளாக நான் சொல்லிட்டு வரேன், பாருங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ தமிழ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 1 ஜூன் சிலபஸ் இல்லையா, அதனால் யூனிட் 1, யூனிட் 2 ஜூலை சிலபஸ் கண்டிப்பாக படிக்கணும். 3rd யூனிட் அது ஆகஸ்ட் மந்த் கண்டிப்பாக படிக்கணும். 4th யூனிட் செப்டம்பர் மந்த் இல்லையா, அப்போ 4th யூனிட் ஃபுல்லாகவே பார்க்கணும். 5th யூனிட் அக்டோபர் மந்த், அதனால் 5th யூனிட் கூட பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 6th யூனிட் நவம்பர், 6th யூனிட் அண்ட் 7th யூனிட் ரெண்டுமே நவம்பர், அதனால் அதுவும் பார்க்கணும். அண்ட் 8th யூனிட் டிசம்பர். ஸோ இது வரைக்கும் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஜனவரி 9th யூனிட், அது தேவையில்லை. அப் டு இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா 1st யூனிட்லேருந்து 8th யூனிட் வரைக்கும் உங்களுக்கு தமிழ் சிலபஸ் 8th கிளாஸ்க்கு, புரியுதா? 1 to 8 தமிழ். 9th யூனிட் தேவையில்லை, ஜனவரி சிலபஸ், அது இப்போ வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1st யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூன், அப்போ 2nd யூனிட் ஜூலை சிலபஸ். நெக்ஸ்ட் 3rd யூனிட் ஆகஸ்ட், 4th யூனிட் செப்டம்பர், 5th யூனிட் அக்டோபர், அண்ட் 6th யூனிட் நவம்பர், அண்ட் 7th யூனிட் டிசம்பர். அப்போது டோட்டலாக 8 யூனிட்ஸில் 7 யூனிட்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா டிசம்பர் வரைக்கும் இருக்கு இல்லையா, அதனால் 7 யூனிட்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் மேத்ஸ் பார்த்தீங்கன்னா மேத்ஸில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் ஜூன் சிலபஸ் இது எல்லாமே, அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக பார்க்கணும். செகண்ட் லெசன் கூட ஃபுல்லாக பார்க்கணும், ஜூலை சிலபஸ். அந்த 3rd லெசனில் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் டாபிக் லீனியர் கிராஃப் இருக்குல்லையா, 3.10, அதை விட்டுட்டு 3.1லேருந்து 3.9 வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா ஆகஸ்ட், அக்டோபர், செப்டம்பர் அதெல்லாம் பார்க்கணும். அந்த ஜனவரி மட்டும் தேவையில்லை. நெக்ஸ்ட் லைஃப் மேத்மெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா செப்டம்பர், நவம்பர்ன்றதால கண்டிப்பாக அந்த லெசன் ஃபுல்லாக பார்த்துக்கணும். 4th லெசன். 5th லெசனில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு, டிசம்பர், ஜூலை, நவம்பர் எனக்கு. அப்போ கடைசியில் கீழே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெக்டாங்கிள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது தவிர மற்ற எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் கன்ஃபார்மாக. ஓகேவா? இது 5th சாப்டர். அண்டு 6th சாப்டர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஜனவரி அண்ட் பிப்ரவரி. ஸோ அதனால் இப்போ நம்ம ஆஃப் இயர்லி எக்ஸாம் தேவையில்லை. அண்டு 7th டாபிக் பார்த்திங்கன்னா 7.1 to 7.6 வரைக்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இருக்குது இல்லையா, அது வரைக்கும். ஏன்னா ஆகஸ்ட் அண்ட் நவம்பர் சிலபஸ் இல்லையா, அதனால் அதை பார்த்துக்கணும். கிரிப்டாலஜிலேருந்து தேவையில்லை, அது நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு பார்த்துக்கலாம். புரியுதா? ஸோ அதனால் இதுதான் மேத்ஸோட சிலபஸ். ஒவ்வொரு லெசனில் என்னென்னு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி சயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா யூனிட்ஸ் இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் யூனிட் 1, யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், லைட், ஹீட், எலக்ட்ரிசிட்டி அண்ட் சவுண்டு. அந்த மேக்னட்டிசம், யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ். டோட்டல் 8 யூனிட்ஸில் 6 யூனிட்ஸ் பார்க்கணும். அந்த 2 யூனிட்ஸ் தேவையான ஜனவரி, பிப்ரவரி சிலபஸ். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அப் டு ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் வரைக்கும். இந்த கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் இருக்குது, அது தேவையில்லை, ஏன்னா ஜனவரி சிலபஸ். நெக்ஸ்ட் பயாலஜியாக பார்த்திங்கன்னா எல்லாமே அப் டு ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடல்சன்ஸ், நவம்பர் சிலபஸ். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஜனவரி, பிப்ரவரி சிலபஸ், அதெல்லாம் அது தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இங்கே பக்கத்தில் இருக்குது எந்தெந்த மந்த்ன்ட்டு. மெயினாக ஜூன் டு டிசம்பர் சிலபஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் சோஷியல் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 8 யூனிட்ஸ் இருக்குது. அதில் லாஸ்ட் யூனிட் மட்டும்தான் ஜனவரி. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற 7 யூனிட்ஸும் நமக்கு இப்போ குவார்ட்டர்லிக்கு வரும். நெக்ஸ்ட் ஜாகிரஃபி பார்த்திங்கன்னாலும் அந்த ஜனவரி சிலபஸ் போக அப் டு 7 யூனிட்ஸ், இதுவும் 7 யூனிட்ஸ் இருக்குது, இதுவும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு சிவிக்ஸில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 7 யூனிட்ஸ், அதில் 5 யூனிட்ஸ் பார்க்கணும். ஏன்னா 6 and 7 ஜனவரி, பிப்ரவரி இல்லையா, பாருங்கள், அதனால் தேவையில்லை. 5 யூனிட்ஸ் சிவிக்ஸில். அண்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கிறதே 2 தான், அதில் 1 மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இன்னொன்று பிப்ரவரி சிலபஸ். ஓகேவா? ஸோ இது சோஷியல் சம்மந்தப்பட்டது. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கான சிலபஸ். ஓகேங்களா? நான் இப்படியே சொல்லிட்டேன், பார்த்துக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.